அவர் யாருக்கு புதுசாக ஆசைப்பட்டு அது ரியல் புதுசாக ரீல் போலீஸ் ஆகிட்டாரு. அவர் பிரதரான போலீஸ் ஆகிட்டார் இல்லையா. புதுசு சரிப்பாக தயாரிப்பாங்க ஐயா ரொம்ப வாழ்க்கை சொல்லிங்கன்னா அற்புதமான படத்தை எடுக்கிற முயற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பண்ணிடுவோம். ரொம்ப டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போது நல்லா லேட்டஸ்ட்டாக முதல்வர் விஜய் அவர்கள் சிந்து பண்ணி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான தொடக்கம் இங்கே தான் வந்து. ஏன்னா இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அருமையாக காமிச்சாங்க. அது இந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் இந்த படம் வந்துருக்கு. அது பெரிய விஷயம். நிச்சயமாக இது மாதிரி வச்சு அடையாது. அற்புதமான ஒரு வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கிற டைரக்டர். நான் எப்போ புது டைரக்ட் படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் பயப்படுவேன். அவங்க நிறைய எடுப்பாங்க. இந்த பக்கம் எடுக்கலாம், அந்த பக்கம் எடுக்கலாம், இன்னொரு கூட எடுத்துக்கலாமா கட்சியில் மாநில 10 பேர் எடுக்கலாம். 4 பேரோடு எடுக்கலாம். ஆனால் அந்த விவசாயம் அவங்க 4 நாள் கழிச்சு படம் கூட நான் எடுக்கிறேன். நம்ம அற்புதம் ஒரு பெரிய டைரக்டர் குவாலிட்டி அவருக்கு இருக்குது. ஏன்னா அவர் வருத்தம் பக்காவாக டெக்னிக்கலாக வெளியே அதே கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டேன். ஷார்ட்ஸும் வாங்க மகன் வெரி நைஸ். அதே மாதிரி புதுசு டைரக்டராக இருந்தால் பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு இடமும் அந்த வெயில் ரெக்கார்டிங் வெரி ஆப்சல்யூட்லி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. சில இடத்துலலாம் ரொம்ப ஓவராக போட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சாங் அது இரவு சாங் நல்லா அந்த வார்த்தைகள் எழுதியிருக்காரு. லைட்டஸ் லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு. பாட்டு சொல்லி இரவில் நல்லா இருக்குது. நல்லா சுகமான ஒரு நிழல்னாலே காலத்தில் நம்ம பார்த்த படங்கள்லாம் நிழல்கள் நிழல்கள் படம் வந்து அப்புறம் மாதிரி வெற்றி அடைந்து அது நடித்த ஒரு ஹீரோவுக்கு வந்து நிழல்கள் ரவின்னு பேர் வச்சாங்க. இன்றைக்கு அவர் அந்த பேர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நிழல் நிஜமாக பண்ணப்போது பாலசந்திரன் நிழல் நிஜமாக இருக்குது. நிழல் அந்த பேர் வந்தாலும் சென்டிமெண்ட் அவர் வாய்ப்பு அதுக்கு இந்த படம் மாற்றி கிடையாது. எதிர்காலம் எல்லாமே யாருகள் அப்படின்னா மீடியா நீங்கள் எழுதுறது தான் மக்கள் வந்து இப்போல்லாம் அப்படி தான் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஜனங்கள் நேரம் வந்து படம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க தொழில முதல்ல மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா போகலாமா வேணாமா இன்டர்வெல்லே ஒருத்தர் சொல்லிடுறாரு. அப்படிலாம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் நிறுத்துகிறோம். அது ஒரு சிஎம்க்கு தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டு அதாவது இன்டர்வல் வரது முன்னாடியே படத்தை பற்றி விமர்சனம் கொடுத்து வர்றவனைக்கு எடுத்துறது. அப்படிலாம் படங்கள் வந்து அவங்களுக்கு மூடு கட்ட மாதிரி பார்த்து திறமையாக அது நல்லா முடிவு என்ன இருந்தது அப்படி சொல்லுவாங்க. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் அப்படி தோணுச்சு படம் மாற்றி கதாலும் வந்துடுச்சு. அதே மாதிரி செகண்டாகவும் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நல்லா இன்டர்வல் பண்ணியிருக்காங்க. நல்லா பாராட்டுறாங்க. ரொம்ப அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் படம் மாறும்.